ஆக்கள் நெருப்பு தானே, ஆக்கள் நெருப்பு தான். எப்படி கிடந்த ஏரியா இதெல்லாம் ஒருக்கா கட் பண்ணி பாருங்க. இந்த வீட்டை அந்த கொட்டிலையும் இந்த ஏரியா கிடந்தது. நேற்று ஒரு வேலை கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் வேலைகள் நடந்துருக்கு. அதை வந்து நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்க. அதுவுமே உண்மையிலே வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்குது. வேலிஸ்கியார் செஞ்சு முடிஞ்சேன் அங்கால. இப்போ கார் பார்க்கிங் செல்லக்கிளியப்பாட சேவையை வந்து பாருங்க. லஞ்சை ஜோடா கருத்தை ஜோடான்னு சொல்லி அவரும் வந்து ஒரு ஆக்களை வந்து கவனித்தபடி தான். அண்ணாக்கள் வந்து இது வந்து நேற்றைய தினம் வந்து ரேமர்லாம் அடித்து கல் வந்து பதிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து சொல்லுங்க. இதில் ஃபினிஷிங் வந்து இன்னும் முடியலை. இது மாவுளுக்கு அடிக்கிற மாதிரி தான் ஆடியேன்னு. என்ன பீனி பூட்ட போறியோ? யாரும் பாருங்களா பூட்டு? நீ தேவி பீலி விட்டுரு. ஒரு அடி என்ன வேறு பண்ண ஹலோ கைஸ், வணக்கம் 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 வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்கோ மக்களே, அழகை பாருங்கோ. அது இந்த அழகை முக்கியமாக நாங்கள் ரெண்டையே தினம் எடுக்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்னைக்கு பயங்கர வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் ஒரு கொஞ்சம் வேலை நேற்றைய தினமே முடிஞ்சுது. இப்போ வந்து கீழே வந்து அந்த நிலத்துக்கு கல் பதிக்கிறதுக்கான ரேமர் அடித்து கல் பதிக்கிற வேலை வந்து இன்றைய தினம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதையும் காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் இது வந்து என்னடா பின்னுக்கு நடக்குதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த ஏசி இருக்குது தானே, ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து அந்த பெயிண்டிங் வந்து ஃபினிஷிங் வந்து முடியலை. அப்போ வந்து அவங்க அந்த இது என்ன சொல்கிற பேப்பர் போட்டு உறைஞ்சும் போது டஸ்ட்டுகள் வந்து போயிடாமல் உள்ள ஏசிக்குள்ளே. அதுக்காக வந்து அதை சுத்த வர பொழுத்தின் அடித்து அதை ஒரு பாதுகாப்பு முறைமை வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க, ஏன்னா அப்புறம் டஸ்ட்டு அது போனால் அப்புறம் சிக்கலாகிடும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து மஸ்கன் டேப் அடித்து ஃபுல்லாக பாதுகாக்கப்படுது. கொண்டனி கொண்டனி போத்தல ஒன்று கழுவுறதுக்கா? அவருக்கா கீழே போய்த்து வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அதாவது வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து சரியா நிலவெல்லாம் வந்து லெவல் படுத்தி அந்த வேலைகள், அதாவது அந்த நீர்மட்டம் பார்த்து என்ன மாதிரின்னு சொல்லி அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து ரேமர் அடித்து நிலத்தை வந்து ஃபுல்லாக வந்து அமர்த்தி அந்த ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துட்டால் அது பிறகு இங்கே இருக்கக்கூடிய கல்லுகளை வந்து எடுத்து ஒரு அழகான ஒரு டிசைனில் வந்து பதிப்பாங்க. இப்போ வந்து பார்ப்போம் என்ன மாதிரி வேலைகள் போப்பு, என்ன மாதிரி ரேமரெல்லாம் அடி உழப்போ அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. அண்ணா எத்தனை நாளில் பதிச்சு முடிப்பேன்? ஆளு தான் தெரியும். எத்தனை நாள் எடுக்கும்? 3 நாள். 3 நாளில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடுமா. இப்போ வந்து பாருங்கள், நிலத்தை வந்து ரேமர் அடித்து நிலத்தை வந்து ஒரு என்ன சொல்கிற இருகுன தன்மைக்கு வந்து கொண்டு வராங்க. இல்லை அடிச்சுட்டு இந்த கல் வச்சு காட்டியிருக்காங்க. இந்த மட்டத்துக்கு அப்படியே வந்து கொண்டு வாங்க. நீர் மட்டம் பார்க்கல என்ன ட்ரீப் லெவல் பார்த்து இங்கேருந்து ஒரு ஸ்லோப்பாக போகும் வேறு வழியால் போகும் தண்ணி. ஆக்கள் வந்தால் நெருப்பு தான். சுனாமி அடிக்கிறாங்க, அந்த அடிச்சு போட்டு போயிடுவாங்க. நேற்று ஒரு வேலை கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் வேலைகள் நடந்துருக்கு. அதை வந்து நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்க. அதுவுமே உண்மையிலே வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்குது. வேலிஸ்கியார் செஞ்சு முடிஞ்சேன் அங்கால. இப்போ கார் பார்க்கிங் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி. உண்மையை சொல்ல போனால் வந்து பயங்கரமான வெயில் காலத்துலேயும் வந்து அந்த வேலையாட்கள் வந்து உண்மையிலேயே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க.
அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து எங்களோட செல்லக்கிளியப்பாட சேவையை வந்து பாருங்கோ. லஞ்சை ஜோடா கருத்தை ஜோடான்னு சொல்லி அவரும் வந்து ஒரு ஆக்களை வந்து கவனித்தபடி தான். அவரை வந்து வேலையாடுற எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக பிடிக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் ஆள் வந்து ஆக்களை கவனிக்கிறதுலே வந்து முன்மூலமாக நிற்பார். பாருங்க வந்து ஆள் வந்து சாமா கொஞ்சம் இறக்கிறீங்க. ஓ ஓ ஓ அப்போ கேட்ட சொன்னார் என்னென்னு சொன்னார். அப்போ நீங்கள் இந்த ரூல்ஸை தான் கடைப்பிடிக்கிறீங்க. சியா அப்போ நான் சொன்னேன் பாருங்க எத்தனை பேர் என்ன பார்த்து இருக்கிறாங்க. பின்ன அப்போ அப்படியே முறையில் அந்த ரூல்ஸை தான் கடைப்பிடிக்க தான் வேணும். கட்டாயம் கட்டாயம். நான் எந்த இடத்தையும் செய்யணும்னு போனால் எத்தனை பேர் என்ன பேசுறதுக்கு ஆள் இருக்கு. அதுதான் அதையில் யோசிக்கணும். இதை யோசிச்சாலும் நான் யோசி தான் செய்வேன். இது என்னப்பா நியாயமாக இறங்கி போலண்டையா மஞ்சள் எல்லாம் இறங்கி கிடக்கு. மஞ்சள் எல்லாம் இறங்கி கிடக்கு. இப்போ பின்னேறதுக்கு வேண்டி போட்டேன். பின்னேறதுக்கு ரைட் ஓகே. ஓ இதை ரெண்டுலேயும் கலந்து மாறி அடித்தா சரி. ஒரு கருப்பு ஒரு மஞ்சள் சரியா ஓகே. ராமர் அடிக்க புரியலண்ணா அடிச்சா சேனே சரியா. இதில் வந்து ஒரு பயங்கர ஒரு கட்டையை ஒன்று கிடந்த இங்கே வரும். இந்த கட்டையை வந்து ஃபுல்லாக எட்டிச்சு போட்டு கொத்தி எடுத்துருக்கு. பயங்கர வைர கட்டை வேம்பு கட்டை எல்லாம் கல்லெல்லாம் பதிச்சு முடிஞ்சா வந்து சும்மா வேறு லெவலில் வருவோன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி. இதில் வெக்க வெயில் காலங்களில் வந்து என்ன சொல்கிறது வேலையிலண்டா நெருப்பு தான். நல்ல வெயில் என்னண்ணா பா. இதை பார்த்து கூட இந்த ஏரியாவை கல்ல பாய்க்க போறீங்களோ சரியா. நல்ல பாயோல மேலே இருந்து எடுப்பேண்ணா வீடியோ பார். அதே மாதிரி அதான் நான் கழிஞ்சா நெருப்பு எடுத்து கொண்டிருக்காங்க. அதான் மெல்ல மெல்ல தட்டுவான் வந்து என்ன அதான் தட்டுறீங்களோ. ஆள் வடி விடாப்பா அங்கே என்னடா அந்த வடியன் தெரியுமா சிரி சியா வடி வேண்டி சொன்னா போல. எவ்வளோ ஆளுண்டா நீ நான் மாவல் பதிக்க பழகி? ஓ 3 வருஷம். எத்தனை வயசு? 27. 99 சரியா. உங்களோட மாவல் எல்லாம் இருக்கு விஷயம். முன்னுக்கு கூட எல்லாம் முழிச்சு கொண்டு ஆக்கள் உள்ள போவாங்க. வரட்டாவே வாரண்டா பால் ஒரே அடுக்கணும் வடியா சோமபானங்கள். சரியா சில்வர் வாலியாச்சு கலியாச்சு சில்வரை காணவே இல்லை. 2 அங்கடக்கு கீச்சரியாண்டு என்ன விளந்தானோ ஆக குறைவோ. நான் வந்து இன்றைக்கு பெப்சியும் இது என்ன மெரிண்டா பெண்டா சுண்டல் அந்த சில்வரை பிடிக்கும். முதல் ஒன்றை கொண்டு போவோம். எதா கொண்டு போவோம் மஞ்சள் சிவப்போ முதல் இதாக கொண்டு போவோம். ரைட் அப்பா ஓ ஓ மாஸ்க் பண்ணிட்ட போனடாப்பா. கடையில் மாஸ்க் இல்லையா டவுனுக்காக போகணும். அதுதான்டாப்பா ஆறு வரல வேறோ வரல நேற்று சில்வர் அடம் பா புதுசாக வந்த மாடல்
எவ்வளோத்துக்கு கார்பாகுள்ள வா அங்கே பார்க்குறேன் ஆள் சிரிச்ச வழியா உண்மை கதை உண்மை கதை உண்டு என்ன கதை எவ்வளோ அதேமாதிரி பாருங்க அண்ணாக்கள வேலையை இது கடைசியாக காட்டணும்னு நினச்சி இப்போ சோடா உடுக்க வந்தாலும் காட்டியே ஆகணும் அண்ணாக்கள் வந்து இது வந்து நேற்றைய தினம் வந்து ரேமர்லாம் அடித்து கல் வந்து பாய்ச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து சொல்லுங்கள் இதில் ஃபினிஷிங் வந்து இன்னும் முடியலை இந்த சைட்டுக்கெல்லாம் கல் வெட்டி வச்சு எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணால் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பிளுக்கு ஃபுல்லாக வச்சுட்டாங்க ஃபினிஷிங் பண்ணது பிறகு நாங்கள் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதே மாதிரி அந்த சைட் அப்படியே முன்னுக்கு வந்து இப்படி கேட் வரைக்கும் போகும் என்ன மச்சமா மரக்கரைச்சோன்னு திடீரென்று கேட்டேன் ஓ அப்போ எனக்கு என்ன விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா மச்சது தானே வாங்குறது ஓ அப்போ இன்றைக்கு வெற்ற செயல் அங்கே போனால் இன்றைக்கு மச்சம் இல்லையா மரக்கரையான்னு தான் தாங்க அப்படியா அப்போ நல்லா போச்சு நல்ல ஆளா வேற ஆள் அம்பரசன் சரி வா ஓ அதுக்கு என்ன கோயில் முடியும் கஷ்டப்படக்கூடாதுப்பா மச்சத்தின தொடாம இந்த நாளாலே அப்படி இருக்கிற கஷ்டம் என்ன வரீங்க இப்போதைக்கு இருங்க பாப்போமா பாரு இதை கொடுத்து போட்டு அப்போ சோடா ஓடியும் வாங்க எல்லாம் வந்துட்டான் உருட்டுவாங்க முடியும் தண்ணி ஊற்றுங்க மகளை அது கொஞ்சம் இவ்வளோ சுகமாக இருக்கு நீ பாத்தி அப்படி சொல்ற அம்மா ஓ ஓ வெட்டா சோடாவுக்கு இல்லையா போய் ரொம்ப மூண்டி வருவாங்க 2 பேரா எனக்கு 6 மூண்டி 2 பேரா அதான் மாடா இதை கொடுங்க சோடிச்சு செல்லக்குட்டி கொடுங்க கருணாஸுக்கு கருணாஸ் உறப்பு தான் வேறு என்ன படைப்பு அதான் ஓலையாக மூத்த பேராக அம்மான பின்னோட எங்க மச்சா செய்ய வேண்டாம் மச்சாளங்க நீங்க உங்களை மச்சாளங்க ரசியான் ஆள்கிட்ட கூட கப்பு இந்தாங்க கப்பு அமைச்சி சரி அவனுக்கு கொடுக்கலாம் இது தம்பி தம்பி பாவியா ஆனந்த் ஆனந்த் தம்பி சோடா ரைட் ஓகே வா போ மேலோ ஓ சரியா அத்தை வா போ மேலே ஆ பிரச்சனையா வரப்போ இது காணும் 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 மிச்சம் மிச்சம் மிச்சமையா எல்லாத்தினே வரி 3 எல்லாம் அடிக்கிறேன் உருண்டை கணக்கு பிழைக்க போகுது கூட போகுது மிஞ்ச போகுது மிஞ்ச போ இது இங்கே மச்சம் கிடக்க இது மச்சம் நம்ம இப்படி விடு விடு அங்கே காணா அப்போ விடு விடு சோடா மச்சம் கிடக்க சரியா பெயின்கார எத்தனை பேர் வந்துச்சாங்க 3 பேரும் இது
எது சோடா திருப்பி கொடுக்கல ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கப் தான் அது அந்த காலம் போயிடுது சோடா ரெண்டு 3 கப் கொடுத்தாலும் சோடா தரட்டாண்டு ஆள் வரையும் பின்னுக்கு கர்நாடு சரியா பாவம் இதை பாருங்க விளையாட்டு திருப்பி வந்து கேட்டா என்ன இது கேட்டாங்க யோசிச்சு பாருங்க அப்பா இப்படி கேட்டா திரும்ப வந்து இப்படித்தான் வந்து எங்கட வாழ்க்கை போறது காலையில இப்படி கமக்கட்டுக்கு எடுக்கணா 2 பேரும் இப்படியே தெரியுற அவங்க வருவாங்கண்ணே இப்படியே எடுக்குனா ஒரு ஆளுக்கும் விட்டு கொடுத்து தெரிய வேண்டியார் இதான் பேல் எங்களுக்கு ஏன்னா முதல்ல ஒன்றை கொடுப்போமே பாப்போம் எங்க பாக்கு அண்ணா அண்ணா கொஞ்சம் நிப்பாடும் வா இதை குடிச்சிட்டு போ இது கொள்ளா சாமான்டாப்பா மூக்குகளுக்கு அடிச்சா அடிச்சுட்டானே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விளையாட்டுகளெல்லாம் என்ன அவசரப்படாங்க நீங்களே பேசா அம்மா ஷூ வாங்க 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 வெக்கப்படாதீங்க வாங்க நாங்கள் அப்படிதான் கேட்போம் தம்பி அப்படியே யோசிக்க கூட நான் இதை விட்டு குடிங்க கொஞ்சம் கிடக்கு சரி ஓ வேணே சரியாப்பா கிடக்குற விட்டு கொடுங்க ஓ சரக்குடாப்பா ரைட் கவனம் விழுந்துடான் விடவா இருக்காது ரைட் ஓகே அப்பா ஆ இதோட அந்த கொஞ்சம் கீழாடக்கு கொஞ்சம் கிடந்த அண்ணாக்கள்கிட்ட கொடுத்தனா குடிக்க சொல்லி அதில் குடிங்க எல்லாம் கொடுத்து முடிஞ்சா எல்லாம் கொடுத்து சுபாஷ் பாட்டி அவங்க வரட்டும் பாப்போம் அவங்க வேலையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது மாவுளுக்கு அடிக்கிற மாதிரி தான் ஆடியேன்னு அடிச்சுட்டு இருக்கணும் ஆகலை அவங்க அடிதான் ஒட்டி சில இடத்துல வைக்கணும் வேலையில் வந்து நெருப்புத்தனமாக வந்து செஞ்சு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பின்னுக்கு கல் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்தியாவில் வேலை நடக்குது இது வந்து கார் பார்க்கான மேல் சீட் போட்டு தான் நான் வந்து வட்டி கொண்டிருக்காரு அவரோட ஃபயன் என்ன அதே பிளாக் கலர் வந்து நடுவில் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் வரும்
அதுக்கு பைப்பு கடவுள வட்டி வைக்கணும் என்ன? ஓ என்ன டஸ்டாப்பா கடவுளே. என்ன டஸ்டாப்பா. കൊടുക്കല്ലേ കിടക്കല്ലയോ? ஆனால் இவர் வந்து உள்ள அடுக்கி கொண்டு வர நாங்கள் அண்ணா வந்து கட்டி கொண்டு வருவார் பாருங்க. எல்லாரும் என்னண்ணா வட்டி முடியா? வட்டி முடியா? ஆ பொறுப்பு தானே அது பட்டுரும் கஷ்டமாக தான் இருக்கு. நான் ചോദിച്ചു இந்த கருப்பு என்னது கணக்காக வெள்ளை கிலோமீட்டர் அடிக்கிறாண்டு இதுக்கு கரைக்கு வந்து நடக்கிறாரு. இந்த பெரிய ஒரு பாதையில கேன உருவுது அம்மா சுண்டல் என்னது 3mm இது 3 மில்லியன் நல்ல கூலாய்கடா பண்ணிக்க நல்ல வெயிலா பக்கம் அடிக்கும். என்ன செய்யும் தம்பி இந்த 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 ரஸ்துக்கு மேல இந்த சுத்தி சுத்தி வர அந்த பச்சை அதை படர விட்டு படர விட்டா சரி பச்சையாக அண்ணா சுட்டியா பாபம் ரப்பர் சுட்டியா நல்லா பாடுங்க அப்பா ஆ
அப்படியா உங்களோட ஹேண்டில் ஸ்லோ கூடாது அப்படியா படம் முடிஞ்சு கையண்ணா பார்த்தா எனக்கு வேற கூட வந்துட்டு ஒவ்வொன்றும் கிடக்கு ஜாவன் பாத்தி தட்டை இறங்கிட்டு ஆனால் இது இந்த மேலே உடனே நீங்கள் நீ இதை அடிச்சு ரேமர் அடிச்சு உடனே வைக்கிறோம் அப்படிலாம் இல்லையோ என்னண்ணா ஆடியா இருக்கவா முடிவண்டபடியா ரைட் போடுறான் இதுக்கு மேலே மிஷின் அடிக்கிறது ரப்பர் ரேமர் அதான் அது அப்போ நீங்கள் சொன்னீங்க லேட்டு அதை 1-2 எலும்பின மாதிரி கண்டு இதுக்கு மேலே ஒரு மிஷின் அடிக்கிறாங்க அடிக்க எல்லாம் ஃபுல்லாக அடிச்சுடலாம் மட்டும் வந்துடும் எல்லாம் மட்டும் வந்துடும் இருக்கு அரிசி போட்டு கூட்டி விட இந்த லீவ் வழக்கம் போடும் கண்டியோட ஆட்டம் கட்ட அதுதான் அந்த பேஸ்ட் வச்ச மாதிரி அரிசி போடுவோம் அப்படியே வருது அரிசி டாக்டர் இதுக்கு துண்டு வரும் வருமே அந்த 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 பெட்டர் துண்டை போட்டு சரி என்ன பீனி பூட்ட போறீங்களோ யாரும் பாருங்களா விட்ரு நீ சரி பீலி விட்ரு பழங்க எங்கட வீட்டோட எல்லாத்தையும் என்னங்க இங்கே இந்த ரஸ்க்குக்கு இந்த கொடி மாதிரி படம் வந்து அந்த பச்சை நல்ல ஒரு மரமாக வேண்டி பச்சுடாது இப்படி பச்சையாக படத்தை தொங்கிச்சுன்னு சொன்னால் இப்போ சீட்டே அடிக்க தேவையில்லை சும்மா காய்க்கு அப்படியே கொடுத்து விட்டோம்னு சொன்னால் ஃபுல்லாக பச்சையாக இருக்கும் அப்படியே இலவிழா மாதிரி இருக்கும் அங்கே லைட்டை போட்டு விட அந்த பச்சை நல்லா இருக்கும் இரவில் சூப்பராக இருக்கும் மற்ற கூலாகவும் இருக்கும் ஏன்னா இந்த பச்சை சீட்டை அடித்து போட்டு நம்ம சீட்டை போட்டோம்னா இந்த 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 சீட்டே வேஸ்ட்டாக போயிடுமே காக்காவுக்கு ஒரு வழிவாக்க மாட்டேதோ வெத்தில துப்பி உள்ள ஆரோ வெத்தில சப்பி துப்பி காண்டு கல்லு தூளா கலர் அப்படி கேன சாமான் வருது சாமான் சும்மா இருக்கா சொல்லுங்க இங்கே இதென்ன இப்போ புதுசாக பண்ணியிருந்தீங்களோ கிடைக்கல எங்கள்கிட்ட அது ரிட்டன் கொடுத்துங்க அநியாயமோ ஓ 2 கூட கிடக்குங்கோ மற்றஞ்சு அதுண்டே கட் பண்ணி மடித்து விடுவோம் இல்லை எங்கேயாவது ஓ வாசல் விட்டுரும் எங்கே விடுவோம் வாசல் தான் விடுவோம் ஓ வேற எங்கே விடுறது இதுக்குள்ள ஏற்றிடலான்னு ஆ அது படம் முடிஞ்சுங்க காஜ் ஏன்னா அப்படி சொன்ன மாதிரி இந்த ஸ்லேப்பின் சந்திக்கு வாங்கி சம்பந்தம் இல்லையேன்னு
இதுக்குள்ள இடஞ்சலாவது தண்ணியே வராது. நாங்கள் அந்த ஐயோ நான் யோசிச்சேங்கோ இதுண்ட கனெக்ட் பண்ணிக்கிற கண்டு இல்லைங்கோ. அதை வெட்டி விடுவோம் மாட்டோமா மேலாலயம் வெட்டி விடுவோம். இதுக்குள்ள தேவை அழகாக தானே பார்ப்போம். எல்லாம் போட்டுவிட்டா சரி, இஞ்சால விட்டுவிட்டா சரிங்கோ. இப்போ இங்கே இதுக்குள்ள ஒரு இடவழி வருது இங்கே, அதுதான் வெயில், ஒரிஜினல் வெயில் ஹைதராபாத். அங்கே இருந்த சின்ன இடவழி போகுது விளையாட்டு. ஆனால் அந்த இது வட்டினா கழிவாக வைக்கிறீங்க, புதுக்கண்டு வட்டி நீட்டாக வட்டி எடுத்தால் வடிவாக வரும். ஆ புதுவாக அந்த முழுசு வட்டினா என்னதுக்கு? அதில் துண்டு தானோ? இப்படி இருந்தால் எல்லாம் இப்படி எல்லாம் இந்த வழியாக இருக்கும். அந்த அதுவே இந்த தேபுரை தேஞ்சு கொண்டு போகிறாங்க இருக்குல்ல, இப்படி சரிவாக சரியாக கணக்காக விட்டு கொட்டினா அடியாகும். இதுவும் ஓகே. அப்போ இதுண்ட மற்ற துண்டு அங்கே யூஸ் பண்ண போகிறீங்க? இதுண்ட இது அர்த்த மற்ற முழு துண்டு அதுண்ட செவி எதுக்கு வைக்கிறீங்களா? ஓகே ஓகே சரி சரி சரி. உங்களோட வேலை என்ன நீட்டாக வேலைக்கு ஒரு சின்ன தடங்கள் கூட விளக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கஜீவன்னா அந்த பேருக்குரிய ஒரு மரியாதை நாங்கள் வச்சுருக்கோம்லாங்க பிராண்டு. அந்த வேலை என்ன நீட்டாக வேலை தான். நேற்று இதை பார்த்து போட்டே வந்து எல்லோரும் காய்ச்ச வேணும். உண்மைக்கும் வேலை நீங்கள் முடிக்க முன்னமே ஃபினிஷிங் முடியலை தான். இன்னும் ஃபினிஷிங் முடிய முன்னமே காய்ச்சேன்டா ஆள் ஃபுல் வேலையை முடித்தா இப்படி சொல்லுவேன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ விடவுக்கு என்ன செய்ய புரியல்? அவனு சரி நீங்கள் கோடு பார்த்து முழுக்கெல்லாம் அடுக்கிறதானே? இங்கே முழுசும் அங்கே முழுசும் வருதுண்ணே இடே. ஓ ஓ ஓட்டம் பெறணும். என்னங்கோ உதவ தேய்க்கலாம், ரெண்டை வீராக தேய்ச்சி விட்றேன். இதை கொண்டே தம்பி சுற்றி போடுறதுக்கு யார் இந்த கோழிக்கூட தேவையான நேரு காய்ச்ச பின்ன சார்ந்தீங்களோட அப்படி தேய்க்கிடுவோம். தேய்ப்போம் இல்லைண்டா கீழி போட்டு முறிக்கிற மாதிரி இருக்கும். என்னதுக்கு இது? இல்லை அந்த புளிம்போல் வட்டை இல்லை போகிறோம். வட்டைக்கு இப்படி அறியணுமா இல்லை இருக்குது. எந்த கூட இல்லை இடக்கு அதில் அந்த அதில் தொங்குதோ இல்லை. இது தேய்க்கணுமோ நீங்கள்? தேய்க்கணும். இல்லை நான் கேட்குறேன் கீழிட்டு புரோட்டாவில் பிடிச்சா மாவுளல் உடையும் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் களி கொண்டு வேற என்ன அண்ணன் சும்மா மடிக்க உடக்கொண்டு நேராக உடஞ்சி நீங்கள் கயனோட கொடுத்து மடிச்சுப்பாங்க. கயனா செஞ்சிடல அந்த துண்டில் அதை வட்டி போட்டுருவோம். இங்கே இதை கீறுப்படம் வைக்கணுமா? எங்கேயாவது இல்லாட்டி கீறு பட்டு போவேன். நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ எங்களோட பாத்ரூம் ஓட்டக்கல் வச்சுட்டாம நீ ஆ ஓ எங்கே நிற்கிறீங்க? சரி பாடா தம்பி, நான் மேலே க்ளீன் பண்ணோம். சரி தம்பி. ஓ போட்டு விட்டாக இல்லாட்டி தான் ஆடுப்படும் வேணும். அந்த நேரத்துக்கு ஆக்கள் இல்லையாண்டா வராது. யார் ஆக்களுக்கு? இவேக்கோ உங்களுக்கு சோடா அதோட ஆக்கள்
ஆள் இதை நல்ல நிறுத்துற ட்ரைக் வீடியோவில் வந்து எனக்கு வீடியோவில் குரட்ட ஆதாரம் கூட வந்து கண்டபடி புரோட்டா விடாத எங்கள் விவசாயிக்கு உடம்பு கூடாது உண்டா பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு முட்டை இது ஒன்று சாப்பிட்னாங்க தம்பி என்ன மேலே போமா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து திரும்பவும் வந்து இந்தியாவில் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது இங்கே டாய்லெட் பக்கம் வைக்காங்க. என்ன எவ்வளோ அப்போ வேலை வீடு அகண்ட வீடு அந்த நெருப்பு தானே நெருப்பு தானே நெருப்பு எடுத்து கொண்டா இருக்கான். ஓ அது அடிக்கிறது அவசரம் அடிதார் அடிதார் ஒடுங்கி கொண்டு போகுதானே. உலகக்கூடாது கேமரா அடிச்சு விட்டாதானே டிசைனில் தான் பச்சு வராங்கப்பா. ம் அடிக்கிற அடியில் கல்லுக்கு கிருமியெல்லாம் கலங்கும். மேலே பார்க்க வந்து இப்போ தான் இந்த ஏரியாலாம் உண்மையாக வடிவாக இருக்குது. வடிவில் ஒரு அரைவாசி கட்டம் வந்ததுன்னு சொல்லுறாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி விட்டால் அதில் ஒரு அழகு வந்து வடிவாக தெரியும் பாருங்க. அண்ணா இல்லை இந்த கண்டெல்லாங்கடாப்பா இல்லை இந்த கண்டெல்லாங்க. ஓ என்ன சொல்றீங்க என்ன ஆகிக்கிறாங்கடாப்பா பகுடி விட அதெல்லாம் ஓ இங்கே வர்றா அப்போ நீ எந்த காசு அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுடாப்பா ஜாமான். நான் சொன்னேன் அவசரம் உங்களுக்கு நானும் சொன்னேன் நான் கேட்கல வந்து அப்போ கிடக்கு ஆக்கள் நெருப்பு தானே ஆக்கள் நெருப்பு தான். எப்படி கிடந்த ஏரியா எல்லாம் ஒருக்கா கட் பண்ணி பாருங்க. இந்த வீட்டையும் அந்த கொட்டிலையும் இந்த ஏரியா கிடந்தது பார்க்கல. டேய் தூணுக்குஞ்சால நிற்கிறா வண்டி ஏறுறா உள்ள கொஞ்சம். அதுதான் அந்த பிளானர் போட்டு கூட அடுத்த வைக்கி சாம அங்கங்கே வச்சா சரி வருவேண்டா ஆளு தான் பிளாங்க பிளாங்க. பின்ன ஆள் வந்தாப்புறம் நம்ம நேரம் புலம்பு பார்த்துட்டு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேலையில் அப்படி இருக்கேன்னு சொல்லி. உங்களுக்கும் உங்களோட வீட்டுகள்லேயுமே பதிக்கணும் கொண்டாடிங்கிற நம்பருக்கு நாங்கள் அண்ணாட நம்பர் தருவோம். பிரச்சனை படியாக செஞ்சு தருவாங்க. அங்கேருந்து சாமான் வந்து கொண்டு இருக்குது. ஆக்கள் வந்து பெருசாக கதைக்காது வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. நம்ம பிடிச்சாதான் இனி இங்கே டாய்லெட் போய் தான் அப்படியே சரக்கி போக வேண்டியா இங்கேருந்து
சரக்கி போனால் அங்கே வாசலில் கொண்டு விடுவோம். வேலையே சின்ன சின்ன வேலைகள் வந்து முடிஞ்சு கொண்டு வரத்தான் ஏதோ ஒன்று சரிடா வேலை முடியுது என்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு போய்கொண்டிருக்கோம். அது சந்தோஷம். வேலையாளர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வேலை செய்ய பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். சரிடா முடிய போகுன்ற மாதிரி. ஓ ஆகணும். பஸ் ஆடுது சொல்கிறார் டிசைன் என்ன மாதிரி ஓகேயா இருக்கோ ஆக்கள்கிட்ட அண்ணா காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆள் கதைக்குது நினைக்கிறேன். பஸ்ஸை வந்து எங்கள் அண்ணாவும் ஒரு நேர்மையான ஒரு ஆள் தான். நாங்கள் பழகினதுக்குள்ளே நடத்தையில் வந்து விளங்கும் தானே ஒவ்வொரு மனிதரும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆள் வந்து அடிக்கடி வந்து பார்க்கும்போது மட்டும் இல்லை கோல் எடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார் அடிக்கடி. அந்த ஆளுக்கு வேறு இடத்துல நிற்கிறதால வந்து எல்லா இடமும் நிற்கலாம் ஒரு சிச்சுவேஷனால் அது வந்து நார்மல் தானே. பிரஜன் ஆள்ற அடியத்தான் நான் எடுக்கிறேன். அடியேண்டா கிருமியெல்லாம் கலங்குது கல்லுக்கு. யாருண்ணா ஒஷா ஆடுது ஒஷா கேட்காரு போல என்ன போகண்டு. இது வந்து இந்த லைன் தான் வந்து கவனமாக இருக்கணும். அந்த நூல் மட்டத்துக்கு சரியாக வைப்பாங்க. வச்சா அப்புறம் அங்கால பிரச்சனை இல்லை. ஏன்னு அந்த கல்லுகள் எடுத்த புற வைக்கண்டவரோ புற வச்சுரா ஏன்னு நான் அதுதான்டா சொன்னேண்ணா வைக்கக்குள்ளே இப்போ வைக்க வேண்டாம் நீயே அங்கே வந்து நினைக்கிறேன்ப்பா முதல் இது என்னடாப்பா இன்னொன்று இதெல்லாம் பதிக்காங்க சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கத்தான் உள்ளாங்க விஷயங்கள். நான் இதை அடித்து போட்டு இந்த கல்லெல்லாம் அடுக்கி போட்டு இப்போ நிலத்துக்கு ரேமர் அடித்த மாதிரி இந்த கல்லுக்கு மேலாலேயே அந்த ரேமர் மாதிரி இன்னொன்று இருக்குதான் அதை அடித்து லெவல் பண்ணுவாங்களாம். அப்படி நிறைய விளையாட்டுகள் இருக்குது. நிலத்தை மட்டும் அமர்த்துற மாதிரி ஒரு சில கல்லுகள் மேலே விளாண்டு இருக்குன்னு தானே. அதுக்கு வந்து அவங்க மேலால் இன்னும் ஒரு ரேமர் இருக்குது அதை போட்டு அடித்து இருக்க வந்து இருக்குவாங்களாம் அந்த மாதிரி சொன்னவங்க அண்ணாக்கள். அங்கே கார் பார்க் டிசைன் வேறு என்னண்ணா இது வேறு முன்னுங்க வேறையோ ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு டிசைன் விளாடா நிற்கியல் விளாடக்கு. வந்து என்னெல்லாம் வந்து இருக்கு சைட் போர்டர் முடியலை. அதில் தான் இந்த பேர் சரியா 2 சைடுக்கும் அந்த பச்சையான ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொன்னால் இல்லை ஏன்னா நாங்கள் இப்போ அங்கால கொண்டு வைப்பேன் நான் இதுக்குள்ளே ஒரு பச்சை சரி அப்படின்னா இதை மட்டும் பட்டி தான் சரி மெயின்டெனன்ஸ் தான் சரியாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லுக்கும் அப்படியே சரி உங்களுக்கு தெரியும் நான் எங்களோட அனுபவத்தில் சொல்லி அப்படின்னா இதில் நாங்கள் இதுலேயும் சாடி வைக்கிறேன் அடங்கு ஒரு ஏரியா அது
அதுக்குள்ள இருக்கு மரம் வெப்பம் தானே அதுக்கெல்லாம் மருந்து சாடிக்கிறாங்க இந்த லைன் புல்லு வந்து என்ன அது எவ்வளோ வளரும் அதுக்கு மழை வட்டோடு வேண்டாம் மெயின்டெனன்ஸ் என்ன சொல்லுங்க கத்திரிக்கோள் ஆம்பட்டோம் இதுக்கு மற்ற ரெண்டாவது மெஷின் இருக்கு அங்கால கிரீனா இருக்கு இங்க இந்த துண்டுக்கே ஒரு கிரீனா வந்தா நல்லா இருக்கும் அங்கால அதில் சாடியம் வைக்கிற அது நடப்பாவே இல்லை அதில் வைக்கலாம் உண்டு ஆளு இல்லாட்டி கையோ நாட்டை கேட்டா சொல்லுவாங்க என்ன செய்வாங்க கேட்டுப்பா நான் பார்த்தேன் இல்லை இந்த சாம்பிள் ஏதோ சாமான பார்த்து தான் தெரியும் அது செட் ஆகாம இல்லையா போட்டி வச்சுட்டு ஓடி கொடுத்தது நாங்கள் புழாக்க சொல்லிட்டோம் வச்சு பார்த்தோம் அதான் அதே கால உலகப்பட்ட பிரச்சனை இல்லை இவ்வளோ இந்த வீட்டு வேற தானே இன்னும் அப்படி வைக்கிறேன்னு சொன்னா இது ஒரு பெறப்படுத்தி வச்சிருக்கோம் இந்தியாவில் வந்து உயர்த்த அளவுக்கு கட்டுவோம் ஒரு கல்லுந்து ஆழத்தை பிடிச்ச மாட்டி இதே மாதிரி அங்கெல்லாம் புல்லு வேணும் போட்டா நல்லா நிக்கிறேன் அந்த நீங்க இந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து இந்த நல்லா இருக்கும் அதுல மாட்டு கருத்து இல்லை எடுத்தீங்கன்னா ஏன்னா இப்ப அந்த நான் இன்னைக்கு கஸ்டமரோட யோசிச்சது அந்த அது ஏறி இருக்க போகுது தம்பி இதே பள்ளத்துல இருக்க போகுது அப்ப ரெண்டு பக்கம் போறோம்டா இதே ஸ்பேஸ் எடுத்து பட்டி அங்கால போடும் அங்கே அந்த முதற்கல்ல இருந்து நேராக்கி வெட்டினா சரி கொடுக்கல் ஹலோ என்னங்க அந்த அந்த அங்கே அந்த டொய்லெட் ஓடைக்கு முன்னும் கல் அடிக்கிறவே இல்லை நாங்க சைட்டுக்கு ஒரு கல் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணவே அதான் அந்த அந்த ஸ்பேஸுக்கு அப்படியே பானை கவர் பண்ணி அந்த 9 இன்ச்சியோ அந்த ஒரு கல்ல வலிக்கு புல்லு வச்சா நல்லா ஆக்கணும் இல்ல இப்ப நாங்கள் கைதுன்னா அந்த கல்லுண்ட லெவலுக்கே வந்து வெட்டி விடலாம் நினைக்கிறேன் அதை மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன இல்லை என்னென்றால் இப்போ இங்கே ஏற்கனவே இங்கால க்ரீனாக இருக்குதுல்ல இப்போ நான் என்னென்றால் இப்போ அங்கால போட சொன்னது போட சொல்லி போட்டு இங்கால பார்த்தா இங்கால பூக்கண்டு தொட்டி மாதிரி இருக்குது அப்போ அது ரெண்டு உயரம் வித்தியாசம் உண்டு அதனால் இதுக்குள்ளேயே பானா மாதிரி வந்துட்டு பானா மாதிரி வைக்கிறதுனான்னு பார்க்கக்குள்ள வந்து ஒரு க்ரீனாக இருக்குமா உங்களுக்கு தான் தெரியுமா இந்த அனுபவம் மெயின்டெனன்ஸ் என்ன இந்த கல்லுண்ட இது இந்த கல்லுண்ட வேலைக்கு ஏன் இது காணும் குறைவோ ஓ வடிவிதா அது அப்போ அப்படின்னா எவ்வளோத்துக்கு வைப்போம்னு சொல்றீங்க ஒரு அடிக்கோ அப்போ பிடிச்சி ஓகே நான் என்ன அவையில சிரமப்படுத்தக்கூடாது நான் இதை அப்படின்னா கேட்டது செய்யலாம் அப்போ அது நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண செஞ்சு பார்க்குறாங்க அப்படி ஒரு கைக்கு ஒரு கஷ்டமாக போனால் எடுத்து போட்டு கல்ல மாற்றுறாங்க நீங்கள் இருக்கல ஏன்னு ஓகே சரி அப்போ அண்ணா சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு அடிக்கு வச்சுருக்கேன் ஓகே இப்போ கொடுக்குறேன் அது சொல்லிட்டு அந்த 9 இன்ச்சுக்கு வச்சா
அதான் நான் இங்கே அமெரிக்காவும் சொத்து அகட்டி வைக்கணும் ஒரு அடிக்கு இப்போ நல்லா இருக்கு. கொஞ்சம் அகலமாக வந்தால் நல்லா கொண்டு அப்படி வெட்டுறது ஒரு அடி காலத்துக்கு வெட்டி போட்டு வைக்கணும். அந்த பக்கம் கொஞ்சம் ரெண்டு பக்கம் அந்த கரெக்டாக முழு கரெக்டாக மட்டும் போட போகிறேன். அதனால எனக்கு பாதிக்கலாம் விட்டு போடும். இல்லை நான் அதான் முழுக்கையில் கணக்கு சொன்னேன். அது நின்றால் அது சின்ன இது அசிங்கமாக இருக்கும். ஒரு அடிக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு அடின்னா இவ்வளோ வேறு பண்ண அந்த லைனோட ஓட்ட வேண்டி வரும். அதில் 9 சின்ன வரம்பில் உழைஞ்ச இது மாதிரி இருக்கணும். நல்லா காரணம் ஒரு அடி அந்த பிரகடமாக வச்சதான் நல்லா இருக்கும். அது என்ன நல்லா வளருமா புல்லா வளரும் அப்படி வாங்கும்போது வளருமா பெட்டாகவும் விட்டாலும் பேசும். பெட்டாக விட்டால் கீழே புல் வந்து அந்த மாதிரி மேலே புல் பச்சை இருக்கு. பெட்டை விட்டால் தான் அந்த புல் அவட்டு ஒன்றும் சரி, ஓகே. அப்படியே நாங்கள் இதோட வந்து முடிச்சு கொள்கிறோம். நாளைக்கு என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி நாளைய தினம் வந்து கண்டினியூ பண்ணோம். காரணம் என்னென்னு சொன்னால் ஃபோன் ஆஃபாக போகுது. அதே மாதிரி டைமும் கொஞ்சம் காணாது. நானும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு சலூனுக்கும். அதோட இந்தளவோட முடிச்சுக்கொள்ளும். பிளான் வந்து மாறி சைடில் வந்து புல்லு 2 கரைக்குமே வந்து வரக்கூடிய மாதிரி ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து நான் காட்டு வந்தானே என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பில் வருது அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லையும் எதுவும் வித்தியாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுவோம். பாய்.